உடலுக்கு இறைவனை பிடிக்காது. பிடிச்சிருந்தா அது நீ சொன்னபடிலாம் வளையும். இப்போ நான் எல்லா ஆசனம் போடுவேன். சிரசாசனம் போடுவேன், ஹாலாசனம் போடுவேன், எல்லாம் போடுவேன். அப்போ உடம்புக்கு இறைவனை பிடிக்கணும். ரெண்டாவது, மனசுக்கு இறைவனை பிடிக்காது. ஏன்? நீ மந்திரம் சொல்ல சொன்னால் சொல்லுதா? மூச்சை கவனினா கவனிக்குதா? சும்மா ஒரு 4 தடவை கவனிக்கும், ஒரு 3 தடவை மந்திரம் சொல்லும், தெருப்பொறுக்கு போயிடும். அதுக்கு வாண்டரிங், தெருப்பொறுக்கிறது, ஊர் பொறுக்கிறது தான் மனசுக்கு பிடித்தமான செயல். அது லிபரேட்டடாக இருக்கணும், சர்வ சுதந்திரமாக நடமாடணும், கண்ட கருமத்தையும் உள்ளேருந்து கிளப்பிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மனதுக்கு பிடிச்ச வேலை. ஆனால் ஒரு மந்திரத்தில் உட்காரு, இந்த மூச்சை கவனி, அதை இந்த மாதிரி அஜபால சொல்லு, தீர்க்க அஜபால சொல்லுன்னு நீங்கள் கம்பல் பண்ணிட்டீங்க, உதற ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு மிருகத்தை பழக்கினோம்னா உதறதோ அது மாதிரி இந்த மிருகமும்